ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் த ட்ராமாவோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எடுத்ததுமே அரசர் ஹீரோயினை சமாதானம் பண்ணி அவளை கிஸ் பண்ண போக, வேண்டாம் உங்களுக்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகிடுறா. அரசருக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே ஒரே நாளில் திடீர்னு தலைகீழாக மாறின மாதிரி இருக்கு. பட்டத்தில் வர சினிப்பு ஒன்று அறிவிச்சிட்டாங்க. இப்போ நீ பின்வாங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரியுமானும் போது, என் தலையே வெட்டப்பட்டாலும் நான் உங்க கூட இருக்க முடியாதுங்கிறா. அவர்னால தாங்கிக்கவே முடியல, நெஞ்செல்லாம் வலிக்குது. ஹீரோயின் கீழே விழுகாம அப்படியே பிடிக்க போக, இப்ப அரசர் வேண்டான்னு சொல்லி விலகுறாரு. இன்னிலிருந்து உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது, இதோட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்ல அவ்வளோ அழுதுட்டே சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போக, அவர் அப்பவுமே விடல. நெல்லு, இப்போ இந்த நிமிஷம் உன் மனசு மாத்திக்கிட்டா கூட எல்லாமே பழையபடி மாறிடும்னு சொல்றாரு. அந்த ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம திரும்பவும் நடக்க போக, நெல்லு, இப்ப நீ போனா நம்ம கல்யாணமே ஆனாலும் உன் மேல நான் பாசம் வைக்க மாட்டேன், உன்னை பார்க்க கூட நான் மாட்டேன்னு சொல்லும்போது அவளும் என்ன பண்ணுவா, மனசு நிறையா வலியோட அதுவும் நல்லதுக்கு தான் சொல்ல உடஞ்சி போய் நிற்க கூட தெம்பில்லாமல் அரசர் அங்கேருந்து கிளம்பிட மெய்ஃபையை கட்டி பிடிச்சிட்டு ஹீரோயின் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் விடியுது. ஹீரோயினை பார்க்கறதுக்காக, அதாவது மெய்யூஷனை பார்க்கறதுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராணி என்ன நேரமாகவே கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்கம்மா, அதை அப்படி ஒன்றையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, அப்பா இந்த கல்யாணம் வேண்டாமேன்னு சொல்ல, ஏமா எதுவும் லூஸ் ஆயிட்டியா, ஏன் அப்படி வளர்றாங்க, அவளும் ஏதேதோ சொல்லி பார்க்க அவரு கண்டுக்கவே இல்லை. இரு இரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உனக்கு ரிலாக்ஸ் ஆக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்ல மெய்ஃபே ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்பாவுக்கு தன் மேலே பாசம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவர் உண்டிவில் எடுத்து கொடுத்துட்டு இந்த விளையாடுன்னு சொல்லி கொடுக்க மெய்ஃபே உடனே அது ஃபஸ்ட் எனக்கு பிடிச்சது, இதை கொடுத்துட்டு போக தான் வந்தீங்களாங்க. அவரும் இல்லைடா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் பேலஸ்லேருந்து வெளியே வர முடியாதுல்ல, அதான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஹீரோயின் உடனே அதான் சொல்கிறேன் கல்யாணத்தை நிறுத்திடலாங்க. ஆமாம் நிறுத்துறாங்க, இங்கே பாரு உனக்கு 2 அண்ணனுங்க இருக்கானுங்க, அவனுங்களுக்கும் வேலை வேணும்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண மெய்ஃபே மனசுக்குள்ளேயே நான் கூட அப்பா மாறிட்டாருன்னு நினச்சேன், ஆனால் அவரும் மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. உடனே கடுப்பாகி பொண்ணை பார்த்தாச்சுல கிளம்புங்க அப்படின்னு முகத்தில் வச்ச மாதிரி சொல்லிடு. அவரு கடுப்பாக்குறாரு. என்ன நீ ஒரு மெய்டாது இப்பெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, மரியாதை குறைவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தான் அவர் எப்படியோ ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அங்கேருந்து அமுச்சு வைக்க, இங்கே மெய்ஃபே வந்து சோகமாக உட்காந்துருக்கா. ஹீரோயினா அவன் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்க, என்னை பெற்றவங்களா இருந்தாலும் என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை, இவங்களுக்காக உயிரியே கொடுப்பேன்னு சொன்னவன வேண்டான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. பிளாக்கை தான் சொல்கிறா. ஹீரோயினும் ஃபீல் பண்ணாத மெய்ஃபே, உனக்காக எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக சோங்கு கல்யாணத்துக்கு தேவையான கிஃப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோனை பார்க்கறதுக்காக வராரு. அதாவது ஐஸ் வைக்க வராரு. அதெல்லாம் பார்த்துட்டு சூரோ மேனாமினிக்கு கராத்தே கிட்டுன்னு 3 பேரும் வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சோங்கும் பக்கம் பக்கமாக பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாரு. அட போதும் போதும், நான் மனுஷன் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்க, இன்னொரு பக்கம் வெண்ணுக்கு ஃபுட்டு கொடுக்குறவங்க கிட்ட காசை கொடுத்து அவரும் கல்யாண விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனை பார்க்கறதுக்காக பிளாக் வரான். கல்யாணம் அறிவிக்கப்பட்டதுனால அரண்மனையில் ரொம்ப செக்யூரிட்டி டைட்டாக இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க வெளியே தான் இருக்காங்க. இளவரசி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மெய்ஃபே கிட்ட திரும்பி எங்கள் கூட வரியான்னு ஹீரோயின் கேட்க, அவள் யோசிக்கவும் இப்படி ஓடி வர்றது பிடிக்கலனா நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு பிளாக் சொல்ல, மெய்ஃபையும் நான் அவங்க கூட வரேன்னு சொல்ல பிளாக்குக்கு அவ்வளோ சந்தோஷம். நிஜமா அவள் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சிக்கிறான். கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு அவன் சொல்ல, ஹீரோயினும் அரசரோட பெயிண்டிங்கே பார்த்துட்டு எதையோ யோசிச்சுக்கே நின்றுட்டு இருக்கா. வெண்ணும் கார்டு மூலியமா அரசரை வந்து மீட் பண்ணுறதுக்காக ஒரு லெட்டர் கொடுத்து விட அரசரும் வராரு. இவங்க 2 பேர்த்துக்குமே என்னதான் இப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற பாசமும் அக்கறையும் குறையவே இல்லை. வெண்ணும் அரசரே நீங்கள் ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல அரசர் நக்கலாக சிரிக்கிறாருன்னு பார்த்தா அவ்வளோ கோவப்படுறாரு. முதல்ல என் அம்மா மறுத்தாங்க, அப்புறம் மினிஸ்டர்ஸ்லாம் மறுத்தாங்க, இப்போ நீ ஏன் என் மனைவி யாருன்னு நான் முடிவு பண்ணக்கூடாதுன்னு கோவத்தை அடக்கிட்டு கத்துறாரு. வெண்ண அவரை ஸ்டாப் பண்ணுறாரு. அரசருடனே திரும்பி ஏன் நீ இந்த கல்யாணம் வேண்டாங்கிற, என்னால் சொல்ல முடியாது அரசரேன்னு சொல்லவும், நீ ஹீரோயினை விரும்புறியான்னு சொல்லி டைரெக்டாகவே கேட்டுறாரு. வெண்ண போய் சொல்லலை, ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது, தலைக்கு ஏறுது. நான் ஹீரோயினை விரும்புறது உண்மைதான் அரசரே, ஆனால் இந்த கல்யாணம் வேண்டாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் அது இல்லைங்கிறாரு. பாவம் அரசர் யாருமே உண்மையை சொல்லாமல் கண்ணாமூச்சி அடிக்கிட்டு இருக்காங்க. ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்காரு. கல்யாண ஏற்பாடுலாம் ஒரு பக்கம் தடபுடலாம் நடக்குது. பீன் ஏன் திடீர்னு விலகுறா, வெண்ணும் ஏதோ ஒன்று மறைக்கிறான், என்னதான் 2 பேரும் மறைக்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சவரு நேராக வெண்ணோட அசிஸ்டண்ட் பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு தான் போறாரு. அவனா ரொம்ப ஸ்டபனா இருக்கான், எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனால் அரசர் அவன்கிட்ட அப்படியே நேக்கா பேசி அவன் மண்டே கல்வி ஏன் மெய்ஃபே கொல்ல நினச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அவங்க தான் ஷெங்தவங்களோட இளவரசின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டான். அரசரும் ஒரு நிமிஷம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டாரு. தாங்கிக்கவே முடியல, அவரால் அடி மேலே அடி விழுகுது. நேராக வந்தவர் விதியை ஜெயிக்க முடியாதாங்கிற கோவம்
ஜிங்ஷியோட எதிர்காலத்தை பற்றின பயம் எல்லாமே கலந்து ரத்தம் வலிய வலிய அம்பு விட்டு தள்ளுறாரு. ஹீரோயின் சொல்லியிருப்பாளே, நான் சொன்னா நீங்கள் என் தலையை வெட்டிடுவீங்கன்னு, அது அவர் ரொம்ப காயப்படுத்துது. என்னை காயப்படுத்தக்கூடாதுன்னு விலகுறாளா, இல்லை அவளோட அடையாளத்தினால விலகுறாளா? இப்போ அவள் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கிளாஸுக்கு நடுவில் ஹீரோயின் வந்து கார்ட்ஸ் கூப்பிட்டுட்டு போகிறாங்க, அரசரோட உத்தரவுன்னு சொல்லி. ஆனால் என்னதான் நம்ம ராயல் டீச்சர் காமெடி பீஸாக இருந்தாலும் சென்ஸ் பண்ணிட்டாரு, ஏதோ சரியில்லை, ஹீரோ இப்படி பண்ணுற ஆள் இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே மெய்ஃபி பிளாக்கை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் ஈஸ்டர்ன் பேலஸில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, டோங்ஷியோட கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குது, என்னாலேயே உள்ளே நுழைய முடியல, அங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மெய்ஃபி பதறும்போது, முதல்ல நீ அரண்மனையிலேருந்து கிளம்பு, இளவரசியை நான் சேஃபாக கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, இல்லை ஹீரோயின் இல்லாமல் நான் போக மாட்டேன்னு வாளா, சொல்கிறத கேளு மெய்ஃபி, நீ போய் தான் ஆகணும், போ சொல்கிறத கேளுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இங்கே ஹீரோயின் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கா, கதவு திறக்க சொல்லி. அரசரெல்லாம் நல்லா அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுல கோபத்துல எட்டி உதைக்கிறேன்னு சொல்லி காலிலே நல்லா வாங்கிக்கிறா. கோவமா இருக்காங்களாம்மா, எதையாச்சும் தூக்கி போட்டு உடைக்கணும்னு சொல்லி போறா. ஆனா எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கும், மனசே கேட்க மாட்டேங்குது. அப்போ கரெக்டா பிளாக் வெளியே இருந்து மெய்ஃபே பேலஸ் இருந்து கூப்பிட்டு போயாச்சு, நீங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறான். அவ்வளோ யோசிக்கிறா, அதுக்குள்ள மெய்ஃபே கிளம்பிட்டாலான்னு சொல்லி. நைட் ஆனதுக்கு அப்புறம் அரசர் ஹீரோயின் பார்க்கறதுக்காக வராரு. அவ சாப்பிட்டாலான்னு கேட்க, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல அரசரி, காலையில இருந்து உங்களை கத்திக்கிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்ல, உள்ள வந்து பாக்குறாரு. கத்தி கத்தி டயர்டாகி அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை தூக்கம் கல்யாம தூக்கி பெட்ல படுக்க வைக்க, அவ உருண்டு கீழே விழுகிறது மாதிரி போக அப்படியே அவளை தாங்கி பிடிச்சிக்கிறாரு. அவனும் நல்லா கம்ஃபர்டபுளா தூங்க ஆரம்பிச்சுட்டு அந்த பொசிஷன்லயே அவரும் ஒரு கையில அவளை தாங்கிக்கிட்டு இன்னொரு கையில முகத்துல வெளிச்சம் படாம பார்த்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லா அப்படியே உட்காந்துருக்காரு அவ கூட. இங்க பிளாக்கும் மெய்ஃபே கூப்பிட்டு வந்து அவங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டான். மெய்ஃபே எனக்கு ரொம்ப முக்கியம், அவளை சேஃபா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லி மெய்ஃபே கேட்கும்போது, ஜிங்ஷி நாட்டையே எதிர்த்தாலும் இளவரசியை நான் காப்பாத்தி ஆவேங்கிறான். ஆனா மெய்ஃபேக்கு இது ஏதோ ஒன்று சரியா படலை. இங்க வெண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவனும் ஹீரோயின் ஈஸ்டர்ன் பேலஸ்ல இருக்காங்க, அரசர் ஒரு முறை மட்டும் ஜெயிலுக்கு போனாருன்னு சொல்ல புரிஞ்சிருது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. அரசரை பத்தி ஆனா கொஞ்சம் தப்பு கணக்கு தான் போட்டுட்டாரு. ஹீரோயின் அவர் கொல்றதுக்காக தான் கூப்பிட்டு வந்து ஈஸ்டர்ன் பேலஸ்ல வச்சிருக்காருன்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு வெண்ணு. ஹீரோயின் ஒரு பக்கம் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறா. எழுந்ததுமே ஆனால் அரசருக்கு பூஜை பண்ண மட்டும் மறக்கல, வார்த்தைலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. அரசர் இங்கே நைட்டெல்லாம் அப்படியே இருந்ததுல சரியான கைவலி. ஆனால் அவள் நைட்டு தூக்கத்தில் சிக்கன் வேணும் சிக்கன் வேணும்னு சொல்லி புலம்பிருப்பா. அதனால இன்னைக்கு சிக்கன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான்வே கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இங்கே வெண்ணு அரசர் பார்க்கறதுக்காக தான் இருக்காரு. ஹீரோனை காப்பாத்துறதுக்கு வந்தேன்னு சொல்லி அரசர் கேட்க, புரிஞ்சிடுது அவருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி. இன்னும் தவிர வேற யாருக்கெல்லாம் உண்மை தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, மெய்ஃபேக்கும் பிளாக்கும் தெரியும்னு சொல்ல யோசிக்கிறாரு. பிளாக்குக்கு தெரியுமா, ஒருவேளை மெய்ஃபே பிளாக் விரும்புகிறான் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாரு. வெண்ணும் அரசரே இன்னும் டைம் இருக்குது கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு, தயவு செஞ்சு ஹீரோயினை விட்டுருங்க, கொன்றாதீங்க அவளைன்னு சொல்லி கேட்க, வாயை மூடு, ஒரு போதும் நான் அவளை காயப்படுத்த மாட்டேன்னு வேகமாக கத்த. அப்போ ஏன் அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்க, விஷயம் வெளியே தெரிஞ்சா ஜிங்ஷி நாடே அவளை கொல்ல நினைக்கும்னு சொல்ல, அவள் என்னை காயப்படுத்த மாட்டா, என்னை காயப்படுத்தணும்னு அவள் மனசளவில் கூட நினைக்க மாட்டான், எவ்வளோ முறை காப்பாத்தினவ, அவளை நான் காயப்படுத்துவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி உடஞ்சு போய் அவர் கேட்க, அப்போது ஹீரோனை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக தான் அவளை இப்படி பூட்டி வச்சுருக்கீங்களா, நீங்கள் அவளை விரும்புகிறீங்களா, நான் தான் தேவையில்லாமல் வருத்தப்பட்டோம் போலன்னு சொல்லி யோசிச்சுக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம நாடே அழிஞ்சிருங்க, அப்போ சொல்லு என்ன பண்ணலான்னு சொல்லி அரசர் கேட்க, கல்யாணத்தை நிறுத்துங்க, ஹீரோனை நான் கூப்பிட்டு போக அனுமதிங்க, 2 பேரும் பிரிஞ்சுட்டாலே போதும் எல்லாமே சரியாயிரும்னு சொல்ல, அரசர்னால கோவத்தை அடக்கவே முடியல. இதுதான் தீர்வா, அவளை பேலஸ் விட்டு வெளியே கூப்பிட்டு போகணும் கனவுல கூட நினைக்காதுன்னு சொல்லி ரொம்ப கோவமா கத்த. ஹீரோயினா ஜிங்ஷி நாடான்னு கேட்டா எது முக்கியம்னு சொல்லி வெண்ணு கேட்க, போது நிறுத்து, இதுக்கு மேல பேசாதன்னு ஒரே ஒரு சத்தம் தான் அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு வெண்ணுக்கு. அன்பே அவனை வெளியே கூப்பிட்டு போன்னு சொல்லிடுற. வெண்ணு ஒரு நிமிஷம் திரும்பி அரசர்கிட்ட, ஹீரோயினை கடைசி ஒரு முறை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கறதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்காம இருக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.